மட்டன் சூப். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா சூப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் கரம் மசால் சேர்த்துக்கிறலாம். சோம்பு, மிளகு, ஜீரகம் வறுத்துட்டு அம்மியில் தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணிடலாம். கறி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. இப்போ இந்த சூப்பு குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே அனலில் வேக விட்டுட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் வேக வச்சா வேகாது இல்லைங்களா, அதனால் இப்போ குக்கருக்கு மாற்றிருக்கோம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க, ரெடி ஆகிடும் நமக்கு. வாங்க, குக்கரை மூடி வச்சிட்டோம். விசில் போயிடுச்சு, ஸ்டீம் இல்லை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பேசுகிறதுல பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.